ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மகளிர்கான நீதி வேண்டி மாநாடு விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. மாவட்ட மகிளா காங்கிரஸ் மாவட்ட தலைவி ராமலட்சுமி வரவேற்றார். மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி வழக்கறிஞர் சுதா இராமகிருஷ்ணன் தலைமையேற்றார். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேச்சாளர் இலக்கியா ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன் இணைந்தார். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துரை அப்துல்லா, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன், நகர் தலைவர் கோபி, வட்டாரத் தலைவர் காருகுடி சேகர், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் வாணி இப்ராஹிம், திருப்புல்லானி சேது பாண்டியன், ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்துல ஆனா நீ வரமாட்ட, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற. நீ எங்க பேசுறனா, நீ ஏன் உட்காந்து எங்க ரேடியோல பேசிக்கிற? மங்கி பாத் நம்ம மக்களுக்கு புரியலன்னா மங்கி பாத் குரங்கு பேசுது நம்ம நினைச்சுக்கலாம். ஹிந்தியில மங்கி பாத்துன்னா அவரா பேசுவது, குரங்கு பேசுதுன்னு நினைச்சுக்காதீங்க, அது தப்பு. நமக்கு இங்கிலீஷ்ல மங்கின்னா குரங்குன்னு அர்த்தம். அவரா உட்காந்து பேசிக்குவாரு. 10 வருஷமா ஊடக நண்பர்கள் கேட்ட எந்த ஊடக நண்பர்கள் சந்திக்க மாட்டார். ஏன்னா பயம், ஊடக நண்பர்கள் பார்த்தா வேர்த்து கொட்டது பயம். பத்திரிகை சந்திக்காத ஒரே அவமான சின்ன யாருன்னு பார்த்தா பிரதம மந்திரி. இந்த தேசத்துல பொருளாதாரம் எந்த சூழ்நிலை இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த சூழ்நிலை இருக்கிறது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு எந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதை விளக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உள்ள ஒரு பிரதம மந்திரி வெறும் ரேடியோல மட்டும் பேசிட்டு இருக்காரு. நான் ஏன் இன்னைக்கு வந்த தெரியுங்களா? மோடியின் முகத்திரையை ராம்நாட்டில் சார்ந்த பெண்கள் நீங்கள் கிழித்தறிய வேண்டும் இந்த தேர்தல் என்பதற்காக தான். ஜோடோ யாத்திரை இந்திய மக்களின் ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கினார். போன வருடம் கன்னியாகுமரியில் தொடங்கினார். நம்ம தமிழ் மண்ணில் தொடங்கி அந்த யாத்திரை காஷ்மீர் வரை சென்றடைந்தது. 4000 கிலோமீட்டர், 12 மாநிலங்கள், 4 மாதங்களாக இளம் தலைவர் ராகுல் காந்தியோடு நடக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பினை அதிர்ஷ்டசாலியாக நான் பெற்றேன். பேசிய மாநில தலைவி சுதா இராமகிருஷ்ணன் மணிப்பூரில் பாலியல் கொடுமைக்கு நேரில் செல்லாமல் தவிர்த்து வந்தார். பெண்களுக்கு ஏராளமான கொடுமைகள் நடந்ததற்கு நரேந்திர மோடியே காரணம். டெல்லியில் விவசாயிகளை பார்க்க முடியாமல் அவர்கள் செல்லும் வாகனங்களில் பல்வேறு தடுப்புகளை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்ட பிரதமரும் மோடியே. இவர்களால் பெண்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இந்தியாவில் இல்லை. பாரத் ஜோடோ யாத்திரை சென்ற ராகுல் காந்திக்கு முன்பு ஏராளமான பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று கூறி கதறி அழுத காட்சி என் கண் முன்னே நிற்கிறது என்றார்.